ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நன்மையானதை நமக்கு தரும்படி இந்த காலை வேளை, இந்த புதிய நாளை நம்ம ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் அநேக வாக்குத்தத்தங்களை நாம் கர்த்தருடைய கருத்திலிருந்து நாம் பெற்றிருப்போம். நிறைய பேருக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள், ஏசப்பா எனக்கு இந்த வாக்குத்தத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்களாக இருப்பீங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருக்கும். ஏன் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது? வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கலாத்தியர் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன். அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம் வாழ்க்கையில் ஏசப்பா நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தமாய் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகள். வாக்குத்தத்தம்னா என்ன? ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான். அதெல்லாம் நாம் வாழ்க்கையில் பலிக்கணும்னா முதலாவது நாம் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்களாக இருக்கணும். அடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாழ்க்கையிலே பெறும்படி பொறுமை நமக்கு வேண்டும். பொறுமையோடு நாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் உங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையா? நீங்கள் என்ன செய்யுங்க? பொறுமையோடு காத்திருங்க. பொறுமையோடு காத்திருக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமீன். அடுத்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ விசுவாசத்தினாலே வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வாசிப்பீங்கன்னா வேதத்தில் உள்ள வாக்கு தத்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு தான். ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணுமா? அதை நாம் முதலாவது இது எனக்கு என்று சொல்லி விசுவாசிக்கணும். என் பேரை ஏசப்பா பெருமைப்படுத்துவாங்க, நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? முதலாவது விசுவாசிக்கணும். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த விசுவாசமும் பொறுமையும் வேணும். ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான். நம்ம விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருந்தா இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமீன் என்றும் அப்படியே பலிக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. புன்றிக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் பேரை ஏசப்பா பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க, என்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். என் பேரை கட்டாயம் ஒரு நாள் ஏசப்பா பெருமைப்படுத்துவாங்கப்பா. எனக்கு என்று உங்களுக்கு இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்தும்படியான திட்டம் தான் அந்த திட்டம். உங்கள் பேரை பெருமைப்படுத்தும்படியான திட்டம் தான் அந்த திட்டம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் என் பேரை இயேசுப்பா பெருமைப்படுத்துவாங்க. இப்போ சிறுமை இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பேரை பெருமைப்படுத்தும்படி எனக்கு வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரமும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கையிடணும். பிசாசு என்ன செய்வான்? அந்த விசுவாசத்தை தான் நம்ம இடத்துலேருந்து எடுத்து போடும்படியான காரியங்களை பிசாசு நமக்கு முன்ன கொண்டு போடுவான். ஒன்றுக்குமே வழியில்லாதபடியான எல்லா பக்கமும் நெருக்கத்தை கொண்டு வந்து வைப்பான். அப்போ நமக்கு சிந்தனை, நம்மளாம் எங்கே பெரிய ஆளாக போகிறோம்? இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு உங்கள் விசுவாசத்தை உங்கள் பொறுமையை இழக்கும்படியான காரியத்தை தான் செய்வான். இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு பொறுமையும் அடுத்து விசுவாசமும் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கட்டாயம் நிறைவேறும். விசுவாச அட்டவணையில் நீங்கள் பார்ப்பீங்கன்ற ஒவ்வொரு நபர்களும் அதை தூரத்திலே கண்டு அனைத்து விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொண்டார்களாம். அந்த காரியங்களை, அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களே காணாமல் இருந்து தூரத்திலிருந்து கண்டு அதைகளை அனைத்து பெற்றுக்கொண்டாங்க. அதே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்கள் நம்பப்படுகிற காரியத்தின் உறுதியாக இருங்க. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார்னா ஏசப்பா கட்டாயம் பெருமைப்படுத்துவார். அதை நம்புங்க, அதில் உறுதியாக இருங்க, பொறுமையோடு காத்துருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், அவர் அதை நிறைவேற்ற, உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற வல்லவர். அப்போது அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்க, நன்மையானதை செய்யுங்க, வேத வார்த்தைகளின்படி செய்யுங்க, பொறுமையோடு காத்துருங்க. கட்டாயம் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சந்ததிகளின் வாழ்க்கையில் கட்டாயம் பலிக்குமாகவே. கண்களை முடி ஜெபிக்கலாமாப்பா. நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடி, வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறலே என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் சொல்லப்பட்டது போலப்பா,
உம்முடைய சித்தத்தின்படி செய்து விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருந்து அப்பா அந்த காரியங்களை தூரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதிலே உறுதியாயிருந்து அதை ஏசப்பா எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு பொறுமையோடு காத்திருந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யுங்கப்பா. இதன்படி தீர்மானத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் அப்படியே ஆமென்றும் இந்த ஆமீன் என்ற இந்த வாக்குறுத்த வார்த்தைகள் பலிக்கட்டும்ப்பா. பெரிய காரியங்களை செய்யும் அற்புதங்களை செய்து சாட்சியாய் நிறுத்தும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன்.